நண்பர்களே, நேற்று ஒரு தம்பி வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணான். பட் நான் அப்போ யோசித்தேன், அவன் விஷ் பண்ணுறானே அந்த தம்பி. ஆனால் இங்கே வந்து சுதந்திரம் வந்து கொடுத்துட்டாங்களா? 1947 கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்த மாதிரியே தெரில. டெல்லியில் என்னன்னா நாய்க்காக போராடுறாங்க. தமிழ்நாட்டில் என்னன்னா மனுஷனே நாய் மாதிரி போராடிட்டு இருக்கான். ஒரு பக்காட்ட என்று ஆனால் டேக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டு மனுஷங்க ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இருக்கிற கவர்மெண்ட் டெம்பரரி வேலையாளுங்க எல்லாத்தையும் அவங்களே ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதில் வந்துட்டு எங்கிட்ட நம்ம வந்து சுதந்திரம் வாங்கிட்டு இருக்கோம் தான் புரியல. நாயெல்லாம் இது மாதிரி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏதாவது நம்ம ஊரில் ரேப் கேஸு ஏதாவது நடந்துச்சுன்னா அவனால ஏதாச்சும் பண்ணுறாங்களா? ஏன் நாய்க்கு பணம் இல்லை போல, அதுதான் பிரச்சனை போல. என்ன கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டேக்ஸ் கட்டலையா? புதிய அறிவிப்பு, டேக்ஸ் கட்டலைன்னா நீங்கள் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ நடக்குது. எப்படி வந்துட்டு இந்தியா வந்து வளர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. மக்களை யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 நாள் அவங்க ரெகுலராக குப்பை அள்ளுறவங்க வரலன்னா என்ன நான் யோசிக்கிறோம், நம்ம எதனால வரல, இப்படி ஆச்சான்னு. சம் பீப்புளில் வந்துட்டு ஒரு 2 நாள் வச்சு வரலன்னா அவங்கள பிடிச்சி திட்டுவாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களாம் இருக்காங்க. பட் இது இவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரைவேட்டை கொடுத்தா ப்ரைவேட் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் ஃபுல்லாக வந்து காசு கட்டு எப்படி பண்ணுன்னு தான் கேட்குது. எதுக்கே ஒரு டேக்ஸ் போடுறாங்கன்னு தெரில. ஆனால் காசு கட் போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு டெக்னாலஜி பண்ணணும்னா கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? இருக்க இதுக்குன்னு ஒரு ஆளி போடுங்க, டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுங்க. டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ப்ரைவேட்டை கொடுக்குறீங்க. இவ்வளோ டேக்ஸ் பண்ணுறீங்களே, அது கவர்மெண்ட்டே பண்ணிட்டுமே. துபாயில் வியாபாரம் எப்படி வச்சுருக்கேன், எல்லாம் கவர்மெண்ட் கீழே தான் நடக்குது. எவ்வளோ சுத்தமாக இருக்குது, டேக்ஸ் கம்மி, சேஃப்டியெல்லாம் 100%ன்னு சொல்கிறாங்க ஃபீமேல்ஸ்க்கு. நீங்கள் எப்படி சொல்ல முடியுமா? இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கே நாய் அதிகமாக இருக்குது, நாய் ஏதாச்சும் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா வேறு ஏதாவது இஷ்யூ பெருசாக நடக்க போகுது இந்தியாவுக்குள்ளே, அதை மறைக்கிறதுக்கு நாய்ங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. ஒரு பிரச்சனையை வந்து மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை ட்ரெண்ட் பண்ணி விட்டுருது, அவ்வளோதான். இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் நம்ம ரத்தத்தை உறிஞ்சா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் நம்ம ரத்தத்தை உரியுது. இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே வாட் டைப் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டேனே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் தட்டி விடுங்க.